என் பேர் அழகிய மணவாளன். பாலாஜி குடியிருப்பு வாசிகள் சங்கத்தில் நான் தலைவராக இருக்கேன். எங்கள் 23 குடியிருப்புகள் இருக்குது. நிறைய பேருக்கு எங்கள் இதில் ஒரு 6-7 பேருக்கு விடாமல் ஸ்பேம் கால்ஸு வந்துக்கிட்டே இருக்குது. ஒரு 2-3 நாளாக எல்லோரும் வந்து எங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட்டு கொடுத்து இது மாதிரி என்னுடைய பேரை கரெக்டாக சொல்கிறாங்க, அது நல்ல தமிழ் பேசுகிறாங்க, ஆனால் திருப்பி நம்ம காண்டாக்ட் பண்ணால் காண்டாக்ட் போக மாட்டேங்குது, எடுக்க மாட்டேங்கிறாங்க, திரும்பவும் வேறு நம்பர்லேருந்து காண்டாக்ட் பண்ணுறாங்க. இதே மாதிரி தொடர் கதையாக கிட்டத்தட்ட 1 நாள் 1.5 நாளாக இதே நடந்துக்கிட்டு இருக்குது. அவங்களுக்கு அதனால் என்னவோ ஒரு பயம் வந்து தூக்கம் இல்லை, ஸ்ட்ரெஸ் ரொம்ப அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அதனால தான் என்கிட்ட வந்து சொல்லி இது மாதிரி ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுக்கணும் இவருக்கு, துணை இவருக்கு போலீஸ் கமிஷனருக்கு கொடுக்கணும் அப்படின்னாங்க. அது சம்மந்தமாக இப்போ நாங்கள் பேசிகிட்டு இருக்கோம். கால்ஸ் வந்து இந்த நேரம் அந்த நேரம்னு இல்லை, ராத்திரி 12 மணிக்கு வருது, அப்புறம் சாயந்தரம் 7-8 மணிக்கு வருது. எப்போ வரும்னு பயந்துக்கிட்டே வேலை செய்ய வேண்டியதாக இருக்குது. அவங்க வந்து நீங்கள் வந்து உங்கள் பேரில் கொரியர் ஒன்று, எஸ்டி கொரியர் ஒன்று வந்திருக்கு, அதனால் 5000 ரூபா நீங்கள் பணம் தரணும், இது அதில் பாம்பு இருக்குது அதில் அப்படின்னு ஒருத்தருக்கு சொல்லியிருக்காங்க. அதை மாதிரி இன்னொருத்தருக்கு வேறு மாதிரி சொல்லி நீங்கள் வந்து ஆதார் கார்டு நம்பர் இது தானே, உங்களுடைய பேர் இது தானே, உங்களுடைய ஹஸ்பண்ட் பேர் என்ன, இந்த ஐசிஐசியில் பக்கத்து வீட்டுக்காரர் லோன் வாங்கியிருக்காரு, அவருக்கு நீங்கள் நாமினி இல்லை, நீங்கள் அவரை பேச சொல்லுங்கள், உடனே போய் அவரை கூப்பிட்டுட்டு வாங்க அப்படின்னு இவருக்கு டார்ச்சர் கொடுத்துருக்காங்க. அவரால் என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் ரொம்ப குழம்பி இல்லை. அது மாதிரி ஆளுகளே இல்லை. அவங்க கேட்குற ஐசிஐசிஐ பேங்க்கில் லோனும் வாங்கினவங்க கிடையாது, லோன் டியூஸ் உள்ளவங்களும் கிடையாது. அது மாதிரி ஸ்பேம் கால்ஸ் தான் அது பியூர்லி. நாங்கள் திருப்பி அதே நம்பருக்கு ஃபோன் பண்ணவே முடியலை. கிட்டத்தட்ட 30 நம்பர்லேருந்து வேறு நம்பர், அதே ஆளுகள் அதே தமிழில், நல்ல தமிழில் பெண்களும் பேசுகிறாங்க, ஆண்களும் அதே மாதிரி பேசுகிறாங்க.